அனைவருக்கும் வணக்கம். நான் அதாவது தந்திராங்கிறத வந்து முதல்ல பார்த்தது வந்து ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படி இப்படி ஒரு விஷயத்த நான் வந்து இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. தந்திரா மகாசமாதி அப்படிங்கிற வகுப்பை வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலே ஒரு மாதிரி எனக்கு எப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப யோசித்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட 20 வருஷத்தை தாண்டிடுச்சு. பட் எனக்கும் வயசுன்னு பார்த்தீங்கன்னா 50 வயசு தாண்டிடுச்சு. பட் இதில் என்னென்னா, நான் வந்து அதாவது இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒதுக்கி வச்சிடலாம், இதுக்கு மேலே வந்து அதிகமாக நமக்கு வந்து இல்லற வாழ்க்கை வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ண ஒரு காலகட்டம். அதிலேருந்து நான் ஒதுங்கிக்கிட்டே இருந்தேன். சரி, இதை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தேன். இது வந்து அந்த இல்லற வாழ்க்கையில் இனிமேல் வந்து அதிகமாக இருந்தால் வந்து நம்ம உடல் நலம் கெடும், மனநலம் கெடும். நம்ம வந்து என்லைட்மெண்ட்டுக்கு போகணும், மகா சமாதியை பெறணும், நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஆடை பார்த்தேன். இதை பார்க்கும்போது இதில் என்ன எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சதுன்னா, தந்திராங்கிறது வந்து என்னென்னா, அதாவது இல்லறத்தின் மூலியமாக நம்ம வந்து அந்த என்லைட்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஏன் வந்து அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு என்லைட்மெண்ட்டுக்கு போகணும், நம்ம இல்லற வாழ்க்கையிலே அழகாக போகலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் அப்புறம் திரும்பவும் அந்த கிளாஸ்க்குள்ளார வந்தேன். மாஸ்டர் ரொம்ப அருமையாக அழகாக வந்து அந்த கிளாஸை வந்து வடிவமைச்சு அழகாக கிளாஸ் எடுத்திருந்தார். அந்த ஃப்ரீ கிளாஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் உடனே வந்து அப்புறம் 6 டேஸ் கிளாஸுக்கு வந்தேன். 6 டேஸ் கிளாஸு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு நாளும் ஒரு விஷயத்தை அழகாக பேசியிருந்தார். பட் இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இந்த தந்திரா மகாசமாதி வகுப்புக்குள்ளார கண்டிப்பாக நம்ம வந்துடணுங்கிறதுக்காக தான் அந்த 6 டேஸ் கிளாஸ் வந்துட்டு, அந்த 6 டேஸ் கிளாஸ்லாம் நமக்கு பத்தாது, நமக்கு வந்து மோட்டிவேஷன் வேணும், கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம மாஸ்டர் கூடவே நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உடனே அவங்க வந்து இந்த மாஸ் தந்திரா செலெக்ஷன் அப்படின்னு சொன்னதுமே வந்து 3 பேர் தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணுவோன்னா தான் நம்ம ஆளாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் உடனே மாஸ்டர்கிட்ட பேசிவிட்டு நான் வந்து அந்த மாஸ்க்குள்ளார வந்துட்டேன். பட் எப்போதும் அதாவது நம்ம மாஸ்டர் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், நமக்கு வந்து அந்த என்லைட்மெண்ட்டை போகிறதுக்குரிய வழியை அவர் வகுத்து கொடுப்பாரு அப்படின்னு நான் யோசித்து தான் உள்ளார வந்தேன். பட் ரொம்ப அருமையாகவே பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சொன்ன அந்த மதன காமபால் ரொம்ப ரொம்ப வெரி சூப்பர். ரொம்ப அழகாக அது வந்து ரிசல்ட் நமக்கு கொடுக்குது. அதெல்லாமல் வந்து அவர் ஒரு தைலம் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அந்த தைலம் வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அது வந்து ஆண்குறி எழுச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. அது இல்லாமல் வந்து அவருடைய அந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி மாற்றிக்கணும், எப்படி உணவு முறையை நீங்கள் சரி பண்ணிக்கணும், எப்படி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அந்த நம்ம உடம்பை எப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அவருடைய தாரக மந்திரமே வந்து தலை குளிர்ச்சியாக இருக்கணும், பாதம் ஹீட்டாக இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷனாக இருக்கணும். ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே வந்து இது நல்ல ஒரு பெரிய விஷயம். நம்ம இதுக்குள்ளார வந்தால் உண்மையிலே இல்லறம்ங்கிறது சிறக்கும், அதே சமயத்தில் நம்மளோட என்லைட்மெண்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி தான் இதுக்குள்ளார வந்தேன். பட் அது ரொம்பவே அருமையாக இருக்குது. எனக்கு இந்த இல்லற வாழ்க்கையை ஒதுக்கி கொஞ்சம் கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு தான். பட் அதை வந்து சாருடைய வழிமுறைகளை நான் பின்பற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நான் ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி நல்லாவே இருக்குது. அந்த இல்லறம்ங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம 50 வயசு மாதிரி இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணலை. பட் இது வந்து உண்மையிலே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அதுக்குள்ளார வந்துச்சு. இதில் என்னென்னா, இந்த இல்லறத்தில் ஈடுபடும் போது நமக்கு வந்து அந்த ஆர்கன்ஸ் அவர் சொல்லுவார், அதாவது டோப்பமைனு, என்டோபினாலு, ஆக்சிடாசினு, இதெல்லாம் வந்து செரிட்டோனியன், இதெல்லாம் வந்து உடம்புல சுரக்கும் போது தான் நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் ஆகும், ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சிக்கு பெற முடியும். அதன் மூலியமாக தான் நமக்கு வந்து அந்த என்லைட்மெண்ட் கிடைக்கும். சக்கராஸ்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணணுங்கிறதெல்லாம், பட் அதெல்லாம் ரொம்ப அவசியம் வேணுங்கிறத தான் சார் வந்து அழகாக ஸ்டிமுலேட் பண்ணியிருந்தார். பட் இதெல்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டிமுலேஷன் வருது. இதுக்கு இடையில் என்னென்னா வந்து அந்த கீகிள் யோகா ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. அதோடைய ரிசல்ட்டெல்லாம் ரொம்ப எங்கேயே இருக்குது. பட் கீகிள் யோகாலாம் யாருமே சொல்லித்தரதே கிடையாது. பட் எங்கே ஜிம்முன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களோ வந்து கீகிள் யோகா பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆண்மகனாக வந்து ரெடி ஆகிறதுக்குரிய எக்ஸசைஸ்லாம் அந்த கீகிள் யோகாவில் தான் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அருமையாக சார் சொன்னார். பட் இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வந்தேன். பட் நான் என்னென்னா ஜூம் கிளாஸ்லேயே வந்து அட்டன் பண்ணி செஞ்சும்போது எனக்கு வந்து கரெக்ஷன் இல்லை.
பட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணேன், ஒரு 50% பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அதுலேயே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து புல்லட் ப்ரூஃப் கார்ட்டு 7 ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொண்டு வந்தார் சார். பட் அவர் அதில் என்ன சொன்னாருன்னா, டெய்லி வந்து ஜாக்கிங் பண்ணணும், டெய்லி ஜாக் பண்ணணும், 100 நாள் வந்து நீங்கள் வந்து ஜாக் பண்ணணும். ஜாக் பண்ணும்போது நீங்கள் கண்டினியூவாக ஜாக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து புல்லட் ப்ரூஃப் கார்ட் கிடைக்கும் அப்படின்னாரு. பட் என்னோடய ஏஜ் குரூப்புக்கு நான் வந்து ஓடினதே கிடையாது. பட் நான் வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தேன். பட் நான் இது ஜாக்கிங்லாம் பண்ணது கிடையாது. பட் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டில் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் மாஸ்டர் சொல்லியிருக்காரு, பட் புல்லட் ப்ரூஃப் கார்ட்டுங்கிறது ரொம்ப அவசியம் நமக்கு, கண்டிப்பாக நம்ம ஓடணும், நம்ம என்லைட்மெண்ட் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். நல்லா ஓடிட்டு இருந்தேன். பட் இதில் என்ன எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, நான் வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டு. எனக்கு வந்து சுகர் வந்து மோர் தென் 15 இயர்ஸ் வந்து நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு. பட் நிறைய வந்து ட்ரக் எடுத்துகிட்ருக்கேன். பட் இது என்ன ஆச்சுன்னா, இந்த ரன்னிங் வந்து எனக்கு என்னாச்சுன்னா, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து அந்த ஃபேட்டு குறைய ஆரம்பிச்சிது. உடம்பு வந்து நல்லா அந்த வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. வெயிட் லாஸ் ஆகி பட் நல்ல ஒரு உற்சாகம் கிடைச்சிது உடம்புல. பட் ஃபிட்னஸ் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. இதில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டேஜை கடக்கும்போது எனக்கு வந்து அந்த சுகர் லெவலும் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. நான் வந்து அப்பப்பயும் வந்து சுகர் லெவல் கண்ட்ரோலே இருக்காது. அப்பப்போ நான் மாத்திரையை செக் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டு அதை தான் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி தான் வந்துட்டு இருந்தேன் ஒழிஞ்சு. பட் எப்பயுமே வந்து பக்கா கண்ட்ரோலுக்கு எனக்கு வந்ததே கிடையாது. பட் இதை வந்து இந்த எக்ஸசைஸு, இந்த ஜாக்கிங்கு, இதை நான் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு வந்தது. இதில் நான் போடுற மாத்திரையில் ஒரு மாத்திரையை வந்து எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது, வேணாங்க, இப்போதைக்கு உங்கள் உடம்பு நல்லா இருக்குது, நீங்கள் அந்த மாத்திரையை விட்டுடலாம், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, வந்து நேரடி வகுப்புக்கு சார் கூப்பிட்டுட்டு இருந்தார். நேரடி வகுப்புங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். பட்டு என்னால் ரொம்ப நாளாக வர முடியாமல் இருந்து இப்போ தான் வந்து நான் அந்த நேரடி வகுப்புக்கு வந்தேன். அது உண்மையிலேயே வேறு லெவலுங்க. இதெல்லாம் நான் முன்னாடியே வந்திருக்கணும். பட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த நேரடி பயிற்சிங்கிறது. நேரடி கிளாஸுங்கிறது வந்து நிறைய அனுபவத்தை இப்போ எனக்கு கொடுக்குது. பட் இது வந்து இன்னும் எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அது என்னென்னா, அவருடைய அந்த ஓம் தியானம், ஃபயர் கேம்ப்பு, அந்த கீகல் யோகாலாம் வந்து அவர் யாருமே கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. பட் இந்த அளவுக்கு வந்து என்னால் ஜூமில் வந்து அதை எடுத்துக்க முடியல. பட் எந்த அளவுக்கு நான் அதை சரியாக பண்ணலைங்கிறத வந்து இப்போ நேரடி வகுப்பில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து வரப்பிரசாதம். நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப் என்ன, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் செக்ஸுங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டு. அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதை வந்து லிங்கம் வழிபாடு தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம மக்கள் வழிபட்டாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த லிங்க வழிபாடுங்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்த நிலை. அந்த நிலையில் தான் வந்து இறைவனை அடையணும் அப்படிங்கிறது தான் தத்துவம். அந்த தத்துவத்தை தான் இன்றைக்கி சார் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் மற்ற எங்கே போனாலுமே வந்து இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, காமம் அப்படின்னா உடனே அதை வந்து நிறுத்திக்கிறாங்க. அது வந்து காமத்தை விட்டால் தான் நீ வந்து என்லைட்மெண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சார் அப்படி சொல்லலை. அதாவது ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயம் என்னென்னா, அந்த லிங்க வழிபாட்டின் மூலியமாக தான், அந்த லிங்கத்தின் மூலியமாக தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் சக்தி இல்லையில் சிவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அந்த சக்தியும் சிவமும் சேர்ந்து தான் அந்த இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோடு அவர் சார் வந்து இந்த தந்திரா அருமையாக அழகாக நமக்கு கொடுத்துட்ருக்காரு. இது வந்து நமக்கு கிடைக்க ஒரு பெரிய பொக்கிஷம். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கேயுமே வந்து நமக்கு வந்து தமிழில் வந்து கிடைக்குது. ஒரு தமிழில் நமக்கு வந்து இந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு வந்து ஆளே வேறு யாருமே கிடையாது. எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு தந்திராவை வந்து அழகாக நமக்கு வந்து வடிவமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. சார் கிடச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம எல்லோரும் வந்து இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்தில் நான் உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.